ஹாய் ஆல், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி உப்புமா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப ஈஸி, அதே சமயம் உப்புமாவை விட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வரகரிசி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கோம். மசாலா வேணும்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு சேர்க்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா 2 விசில் விட்டு எடுத்தோன்னா வரகரிசி உப்புமா ரெடி. இன்றைக்கி பழைய சாதம் கரைச்சதும் கூட வச்சு சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா காலிஃப்ளவரே திக் கிரேவியாக பண்ணி அதிலே முட்டை உடச்சி ஊற்றி தான் லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன்.